தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக இடையே நீடிக்கும் ரகசிய உறவு. இபிஎஸ்ஐ குறை சொல்லும் ஓபிஎஸ், ஓபிஎஸ்ஐ குறை சொல்லும் இபிஎஸ். இந்த தலைப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிமுக தலைமையகத்தில் நடந்த அந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக பாஜகவோடு இனிமேல் கூட்டணியில் இருக்காது, பாஜக கூட்டணியை விட்டு விலகுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இபிஎஸ் தரப்பு அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பு வெளியான நாள் முதல் இன்றைக்கு வரைக்குமே இபிஎஸ் அவர் போகிற இடம் எல்லாத்துலேயுமே நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் இல்லை, சிறுபான்மை மக்களுடைய நலன் எங்களுக்கு முக்கியம், பாஜக சிறுபான்மை மக்களுக்கு நலனுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தரப்பட்ட பேச்சுக்களை பல இடங்களில் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று வரை திமுக தரப்பிலிருந்து அந்த விஷயத்தை ஒவ்வொரு முறை அணுகும் போதும் அதிமுக பாஜக இடையே இன்னும் ஒரு ரகசிய உறவு இருந்துக்கிட்டே இருக்குது, இது ஒரு கள்ள உறவு அப்படிங்கிறது கூட பல தடவை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கலாம், திமுக நிர்வாகிகளாக இருக்கலாம், ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட எல்லாருமே அந்த அதிமுக பாஜகவுடைய பிரிவை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இவங்க ஏன் சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க? அதிமுக பாஜக அப்படிங்கிறது என்ன ஒரு பல ஆண்டு காலம் ஒரே கூட்டணியில் இருந்த கட்சியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. கடந்த 2019ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக ஒரு நீண்ட 20 வருடங்களுக்கு பிறகு கடந்த 2019ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்தது. அதுவும் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவில் இருந்தான். அதற்கு முன்னதாக 1996ஆம் வருடம் ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தார். அதற்கப்புறமாக அது ஒரு 2 ஆண்டுகளே இந்த கூட்டணி நீடித்தது. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி முறிந்து விட்டது. ஜெயலலிதா அவர்களோட கூட ஒரு முறை தேர்தல் சமயத்தில் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் நான் முன்னொரு காலத்தில் ஒரு தவறு செய்தேன், அந்த தவறு என்ன அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி வைத்தது, இனிமேல் எந்த காலத்திலும் அந்த தவறை நான் திருப்பி செய்ய மாட்டேன், எதிர்காலத்திலையும் எப்பொழுதுமே அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்காது அப்படிங்கிறது ஜெயலலிதா கூறிய ஒரு வாக்கு. அந்த வாக்கை உயிரோடு இருக்கும் வரை கடைபிடித்தார். அதன் பின்னதாக 2019ஆம் ஆண்டு அதிமுக பல அணிகள் பிரிந்த காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது. 2021ஆம் ஆண்டும் அதே கூட்டணி தான் தேர்தலை சந்தித்தது. இந்த 2 தேர்தல் 2019, 2021 இந்த 2 தேர்தலுமே அதிமுகவுக்கு ஒரு பெருத்த பின்னடைவாக இருந்தது. இதன் விளைவாக தான் குறிப்பாக அதிமுகவிற்கு இருந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வங்கி முற்றிலுமாக குறைந்து விட்டது. பாஜகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய காரணத்தினால கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 18% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவிலே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களான அதிமுக நிர்வாகிகளான கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களால மக்கள்கிட்ட போய் பாஜகவோடு கூட்டணி இருக்கும்போது எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லி அவங்களால வெளிப்படையாக கேட்க முடியலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் கூட எழுந்தது. இந்த குற்றச்சாட்டை மையமாக வைத்து தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணி வெளியில் வந்ததாக அவர் பல இடங்கள் பேசினார். ஆனால் அவங்க என்னைக்கு அந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிறத அஃபிஷியலாக வெளியிட்டாங்களோ அன்னைக்கு இந்த பாயிண்ட் அவங்க குறிப்பிடவே இல்லை. அன்னைக்கு அவங்க குறிப்பிட்டது எல்லாமே தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களான ஜெயலலிதா அவர்களை தரைக்குறைவாக பேசுகிறார். இன்னும் முன்னோடி இது திமுக அதிமுகவுக்கும் முன்னோடியாக இருந்த அறிஞர் அண்ணாவை விமர்சனம் செய்கிறார். இன்னும் அதிமுகவுடைய தலைமை எடப்பாடி அவர்கள் விமர்சனம் செய்கிறார். எல்லா அமைச்சர்களும் ஊழல் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக அவர் பேசி கொண்டு வருவதாலும் டெல்லி தலைமையில் நாங்கள் இதை குறித்து எடுத்து சொன்ன போதும் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பூட்டு போடாத காரணத்தினால தான் நாங்கள் அதிமுக பாஜகவோட கூட்டணி விட்டு விலகுது அப்படிங்கிறத தான் ஒரு அறிக்கையாக வெளியிட்டார்களே தவிர சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாஜக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதனால் நாங்கள் பாஜக கூட்டணி விட்டு வெளியில் வரோம் அப்படிங்கிற அறிக்கையோ அல்லது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையோ அதிமுக தலைமை
அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமாக மட்டுமே வந்து மக்கள்கிட்ட போய், குறிப்பாக கிறிஸ்தவ இஸ்லாமிய சமுதாய மக்கள்கிட்ட போய் நாங்கள் வந்து உங்களோட நலனுக்காக தான் வெளியில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார். தன்னுடைய முன்னாள் அமைச்சர் சகாக்களை வைத்துக்கொண்டும் அதையே பேச வைக்கிறார். இதை வந்து திமுக ஏன் சந்தேக கண்ணோட பார்க்குது அப்படின்னா, இந்த கூட்டணி முறிவு ஏற்பட்டு 3 மாத காலம் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த தொடக்கத்தில் பாஜக என்ன சொன்னாங்கன்னா, டிசம்பர் வரைக்கும் பொறுத்துருங்க, அதுக்கப்புறம் இதில் நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கப்படும், அதுக்கப்புறம் இது குறித்து கருத்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை கேட்கும்போது அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இது வந்து டெல்லி தலைமை வந்து அதிமுக கூட்டணி தொடர்பான ஒரு முடிவை கொடுத்து டெல்லி தலைமை அறிவிக்கும், நாங்கள் யாரும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையாக இருக்கலாம், வானதி சீனிவாசனாக இருக்கலாம், இன்னும் பல பாஜக தலைவர் பல பேர் சொன்னது எல்லாமே டெல்லி தலைமை கூட்டணி குறித்து பேசும். அது டிசம்பருக்கு பின்னதாக இருக்கலாம். டிசம்பர் குறிப்பாக அவர்களுடைய கணக்குப்படி அந்த 5 மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக இது குறித்த ஒரு முடிவை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்து பேசினாங்க. ஆனால் 5 மாநில தேர்தல் முடிவு பாஜகவுக்கு சாதகமாக வந்தும் கூட தேர்தல் முடிந்து ஒரு தேர்தல் அறிவிப்பு முடிவு வெளியாகி ஒரு 3 வாரங்கள் முடிந்து விட்டது. இன்று வரை பாஜக அதிமுக கூட்டணி குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே வெளியே வரல. ஆனால் அதிமுக நேற்று நடந்த அந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் வந்தது தான் நாம் தேர்தலை வந்து எந்த குறிப்பாக பெரிய அளவில் பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் தான் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து தான் அவர் பேசியிருக்கிறார். திமுக வந்து கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் செய்திருக்கிறார். ஆனால் இதற்கப்புறமும் திமுக வந்து எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் ஏன் சந்தேகக்கண்ணோட பார்க்குது அப்படின்னா, 2-3 விஷயங்கள் வந்து இதற்கு மிக முக்கியமானதாக இருக்குது. ஒன்று, பாஜக திமுக விமர்சனம் செய்வதை போல அதிமுக வந்து எந்த இடத்துலையுமே விமர்சனம் செய்வதில்லை. அதே போல அதிமுகவுடைய தலைவரான பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் செய்கிறார். ஆனால் மத்திய அரசு அல்லது வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவை எந்த ஒரு இடத்துலையுமே வந்து விமர்சனம் செய்வதில்லை. அதை வந்து ரொம்ப வந்து சாமர்த்தியமாக வந்து அதை வந்து கடந்து சென்று விடுகிறார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த மிக சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தாக்குதல், இந்த நாடாளுமன்ற தாக்குதலை நாங்கள் மிக கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர, அந்த தாக்குதல் எதனால், பாதுகாப்பு குறைபாடு எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிந்த, பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது யார் அப்படின்னா உள்துறை அமைச்சகம் தான். அந்த உள்துறை அமைச்சகத்தோட அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமைச்சரையோ அந்த அமைச்சகத்தையோ அல்லது பாஜகவையோ எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்லாமல், அவங்கள எந்த ஒரு விமர்சனமும் செய்யாமல் பொதுவாக அந்த பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதற்கு நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் மேலோட்டமாக சொல்லிவிட்டு செல்வது வந்து இன்னும் ஒரு பெரிய சந்தேகத்தை வந்து திமுக தரப்புக்கு ஏற்படுத்துது. அந்த ரகசிய உடன்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவும் சரி அதிமுகவும் சரி, ஒருவேளை அந்த பாஜக அதிமுக கூட்டணி ஒன்றா இருப்பதால தான் அந்த திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி வந்து சிதறடிக்க முடியலை. குறிப்பாக தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட, குறிப்பாக வட மாநிலங்களை விட தென் மாநிலங்களில் சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஓட்டு வங்கி அதிகம். ஆனால் வட மாநிலங்களில் வந்து இஸ்லாமிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தாலும் கூட அவங்களோட ஓட்டு வங்கியை சிதறடிக்க பாஜகவால் முடியும். ஆனால் தென் மாநிலம் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வங்கி வந்து சிதறடிக்க முடியலை. இதுவே வந்து ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இருக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அந்த வாக்கு வந்து சரிசமமாகவோ அல்லது வந்து ஒரு 30:40 அல்லது 50:50 அல்லது வந்து 40:60 அல்லது 30:70 அப்படிங்கிற விதத்தில் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும். ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமாக, அதுவும் குறிப்பாக பாஜகவோடு கூட்டணி வைத்ததுக்கு அப்புறமா வந்து அந்த வாக்கு வங்கி மொத்தமாக சரிஞ்சிருச்சு அதிமுகவுக்கு. அந்த வாக்கு எல்லாமே மொத்தமாக வந்து திமுகவுக்கு போயிடுச்சு. இதனால் திமுக வந்து 2019, 22 தேர்தலையுமே வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. உள்ளாட்சி தேர்தல் உட்பட எல்லா தேர்தலையுமே பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. இதனால் அந்த வாக்கு வங்கியை சிதறடிக்கணும், அந்த வாக்கு வங்கியை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த காயை வந்து பாஜக நகர்த்தி இருக்கிறதா. ஒருவேளை மோடி அமித்ஷாவை திட்டமிட்டு அவன் எடப்பாடியிடம் நீங்கள் வந்து எங்கள் கூட்டணியில் இருந்து விலகி போங்க, நம்ம வந்து திமுக வந்து பலவீனப்படுத்துவதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிட்டு செய்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இருக்குது. இரண்டாவது அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி வந்து ரொம்ப பலமான கூட்டணியாக இருக்குது. தமிழ்நாட்டில்
திமுக கூட்டணி வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுடைய கூட்டணியை விட தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வந்து இன்றைய தேதி வரைக்கும் மிக பலமானதாக இருக்குது. ஏனென்றால் 2019 அமைந்த கூட்டணி இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகுதே தவிர அது வந்து அந்த கூட்டணி வந்து பலவீனம் அடைவதற்கான சாத்தியக்கூறு வந்து கண்ணுக்கெட்டு தூரம் வரைக்கும் இப்போது வரைக்கும் இல்லை. இன்னும் சமீபத்தில் இடையில கூட வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்து கட்சிகள் வந்து திமுகவில் வந்து வேண்டா வெறுப்பாக இருக்கிறது, விரைவில் அவங்க வந்து கூட்டணி விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து தோற்றுவிப்பதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த எல்லாம் வந்து தொல் திருமாவளவன் அவர்களே அதற்கு எல்லாமே வந்து விளக்கம் கொடுத்து விட்டார். இந்த கூட்டணிக்கு முதல்ல அஸ்திவாரம் போட்டதே நான் தான், எனவே இந்த கூட்டணி வந்து என்னால் உடையிறதுக்கு நான் என்றைக்குமே காரணமாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து திருமாவளவன் அவர்களே அவர் கட்சி தொண்டர்கள் மத்தியில் வந்து பேசியிருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அந்த இது வந்து அதிமுக பெரிய அளவில் எடுபடலை. இன்னும் ஒருபடி போய் அதிமுக சார்பில் வந்து நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 சீட்டு தரோம், 6 எம்பி சீட்டு வந்து நாங்கள் தரோம் போட்டிடுறதுக்கு, அதனால் நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட இறங்கி போய் பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் திருமாவளவன் அவர்களும் இந்த பாஜகவின் மீதும் அதிமுகவின் மீது வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இதுவரைக்கும் திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் முறையாக திமுகவுடைய கூட்டணி கட்சியினரையும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த சமீபத்தில் இருந்த மிக்ஜாம் புயலுக்கு வந்து நிவாரண உதவி அளிக்கணும், நிவாரண நிதி தரணும் அப்படிங்கிறத திமுக மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி கட்சி சார்ந்தவர்களும் மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு வந்து அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, தானே புயல் வந்த போது அல்லது வந்து வரதா புயல் வந்த போது அல்லது வந்து கஜா புயல் வந்த போது இப்படி பல பேரிடர்கள் வந்த போதெல்லாம் வந்து எந்த ஒரு இந்த கூட்டணி கட்சிகளோ வேறு எந்த கட்சிகளோ வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம், அவங்க யாருமே இந்த மாதிரி வந்து அறிக்கை வெளியிட்டதில்லை. இப்போதான் முதல் முறையாக திமுகவுக்கு ஆதரவாக இப்படி அறிக்கை வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சிகளையும் கூட்டணி கட்சிகளையும் இன்னும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக உட்பட்ட அந்த கட்சி சேர்த்தே வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அப்படிங்கிறது தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரோ அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தி இருக்குது. இதை தாண்டி வேறு என்ன அப்படின்னா, திமுக வந்து இன்னும் அந்த அதிமுக பாஜக பிரிவை வந்து இன்னும் அதை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐடி ரைடாக இருக்கலாம், அல்லது வந்து இடி ரைடாக இருக்கலாம், அல்லது நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகளாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த எப்படி வந்து திமுக அமைச்சர்கள் மீதெல்லாம் பல்வேறு வழக்குகள் இருக்கிறதோ அதை போல அதிமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது. ஆனால் எந்த ஒரு நீதிபதியோ அல்லது நீதிமன்றமோ தானாக முன் வந்து அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்கு வந்து விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் முடிந்து போன அல்லது நிரபராதி என கீழமை நீதிமன்றத்தால் தீர்ப்பு சொல்லப்பட்ட திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகளை வந்து தானாக முன் வந்து அதை எடுத்து வந்து விசாரித்து அவர்களுக்கு வந்து தண்டனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இவரு கூட யார் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இப்போதான் வந்து ஒரு அமைச்சருக்கு வந்து சிறையில் வந்து இடம் கிடச்சிருக்கு, அடுத்து வந்து வரிசையாக அடுத்தடுத்த அமைச்சர்கள் வந்து சிறைக்கு போவாங்க. அதிமுக மீது எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறோம், நாங்கள் வந்து தேர்தலை வந்து ரொம்ப சாதாரணமாக எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டியும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த அதிமுக பாஜக பிளவு அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு நாடகமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து திமுக தரப்பு மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி கட்சிகள் இன்னும் திமுக ஆதரவாக செயல்படக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்பட்டிருக்குது. இதனால தான் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்து உண்மையான பிளவா அல்லது வந்து அவர் வந்து ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டு பிளவுபட்டது போல பிரிந்து விட்டதை போல நடிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து மக்கள் மத்தியிலும் திமுக தரப்பு மத்தியிலும் இன்னும் திமுக ஆதரவு கூட்டணி கட்சி மத்தியிலும் வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மாறி மாறி வந்து அவர்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் மட்டும் வாயை திறந்தேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து திகார் ஜெயிலுக்கு போகிறது வந்து உறுதி அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நான் வாயை திறந்தேன்னா
ஓபிஎஸ் அவர்களும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி அப்படிங்கிறாரு. 2 பேர் மீதும் வந்து பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி திமுகவோட பி டீம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு. ஓபிஎஸ் திமுகவோட பி டீம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. மற்ற பக்கங்கள்ல இருந்து வர விமர்சனங்களை தாண்டி இந்த அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது அப்படின்னு என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பாஜக கூட்டணியில் இல்லைங்க, உண்மைக்குமே நாங்கள் பாஜக கூட்டணியில் இல்லைங்க, எங்களை தயவுசெய்து நம்புங்க அப்படின்னு சொல்லியே தேர்தல் நேரத்தில் கூட அதை சொல்லி தான் வாக்கு கேட்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி ஓபிஎஸ் சிபிஎஸ் பிளவு, அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களோடு ஒன்று சேராது, டிடி திறனை விளக்கியது அப்படி சொல்லிட்டு அந்த அதிமுக வந்து 4-5 அணிகளாக பிரிந்து இருப்பதே அதிமுக வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அவங்க எப்படி வந்து இந்த வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வர இருக்கக்கூடிய நாட்கள் நம்ம அதை குறித்து விரிவாக பேசலாம். வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.